ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மஹிந்திரா எக்ஸ்யூவி 700 மாடல் ஆட்டோமேட்டிக். இந்த மாடல் வண்டியில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கில் ரெண்டு பெடல் தான் இருக்குது. இது வந்து பிரேக், இன்னொன்று ஆக்சிலேட்டர். இப்போ நம்ம எப்பவும் போல் வண்டியை கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பிரேக்கை மிதிச்சுக்கணும். பிரேக்கை ரிலீஸ் பண்ணவே கூடாது. அதை நல்லா மிதிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆன உடனே டிஸ்பிளேயில் ஆன் ஆகும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்லேயும் தெரியும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணும். சாதாரணமாக ப்ரெஸ் பண்ணி அமுத்துனீங்கன்னா வராது. மேலே தூக்கி ப்ரெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகும். பிரேக்லேருந்து எப்போவுமே கால் எடுக்காதீங்க, அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறமா கியர் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பட்டன் இருக்கும். அந்த கியர் லிவரில் பாருங்கள், இதுதான் அந்த பட்டனு, அதுதான் கிளச். அதை அப்படி ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பின்னாடி நகர்த்தணும். பின்னாடி கீழே இழுத்திங்கன்னா எடுத்த உடனே ரிவர்ஸ் கியர் தான் விழுகும். அது உங்களுக்கு டிஸ்பிளேயில் காமிக்கும். இந்த மாதிரி ரிவர்ஸ் கீர் விழுந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அது வண்டியை மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணலாம். இல்லை நியூட்ரல் கொண்டு வரணும்னா நியூட்ரல் கொண்டு வரலாம். வண்டியை ஃபார்வேர்டில் மூவ் பண்ணணும்னா நியூட்ரலுக்கு அப்புறமா தான் வந்துட்டு மேனுவல் இருக்குது. மேனுவல் அண்டு டிரைவிங் மோடு. அந்த மேனுவல் வந்துட்டு ப்ளஸ் பட்டன் இருக்கும், மைனஸ் பட்டன் இருக்கும். கியர் வந்துட்டு அதில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஆட்டோமேட்டிக் வண்டிங்கனால நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம வந்துட்டு டைரெக்டாக ஆட்டோமேட்டிக்கில் ஓட்டிக்கலாம். இப்போ பிரேக் பெடல்லேருந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா லைட்டாக ஜெர்க் ஆகுது பாருங்கள், வண்டி மூவ் ஆகுது பாருங்கள். இந்த சைடில் கரண்ட் கம்பம் வந்து பின்னாடி போகிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் வண்டியை வந்துட்டு எடுக்கணும். இப்போ நான் வந்துட்டு நல்லா எடுக்கிறேன். இப்போ ஆக்சிலேட்டரில் காலை வச்சு மிதிச்சதுக்கப்புறம் வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்படி தான் வண்டி வந்து நார்மலாக எப்பவும் போல் நீங்கள் எடுக்க வேண்டியது, ஒன்றும் பயப்படவே வேண்டியதில்லை. ஆட்டோமேட்டிக்கில் அவ்வளோதாங்க. டிரைவிங் மோடு அண்ட் ரிவர்ஸ் மோடு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியில் ரிவர்ஸ் கியர் எப்படி போடுறது அப்படிங்கிறது அதே மாதிரி தான். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியை சாதாரணமாக நிறுத்தினதுக்கப்புறமா வண்டியை ரிவர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா பாருங்கள், அது வெளிச்சம் அடிக்கிறதுனால கை வச்சு மறைச்சி காட்டுறேன். ரிவர்ஸ் மோடுக்கு கொண்டுட்டு போனீங்கன்னா வண்டி வந்துட்டு ரிவர்ஸ் மோடுக்கு போகும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து எப்போவுமே பிரேக்கில் காலை வச்சுக்கோங்க, மிதிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற டிஸ்பிளேயில் தெரியும். வண்டி மூவ் ஆகிறது தெரியுதா உங்களுக்கு? நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பிரேக்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். நல்லா உங்களுக்கு பேக்கில் போகணும் அப்படின்னா நீங்கள் ஆக்சிலேட்டரை மிதிச்சிங்கன்னா வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், ரெண்டு தான். ஒன்று வந்து ஃபார்வேர்டு, ஒன்று ரிவர்ஸு, அப்புறம் நியூட்ரல், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு. இப்போ நியூட்ரலில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு வண்டி கீயை எடுத்தோம்னா வண்டி கீ வெளியிலேயே வராது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கிங் மோடுக்கு கியர் லிவரை சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு வெளியில் வரும். நீங்கள் வந்துட்டு என்னடா கீ வரமாட்டேங்குது அப்படின்னு பயந்துக்க வேண்டாம். பாருங்கள், இப்போ வந்து பார்க்கிங் மோடுக்கு நான் வந்து கியரை தள்ளிட்டேன். அதுக்கப்புறமா இன்ஜின் ஆஃப் பண்ணி சாவியை வெளியே எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ சாவி வெளியில் வந்துருச்சு, இன்ஜினும் ஆஃப் ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற சிஸ்டமில் குட் பை சொல்லுது. அதே மாதிரி நானும் உங்ககிட்ட குட் பை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்போ நம்ம பார்த்தது வந்து எக்ஸ்யூவி 700 மாடலோட ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டம் தான் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நண்பர்களே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து லெஃப்ட் லெக் இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் மறந்துடணும். ரைட் லெக்கை மட்டும் தான் உபயோகப்படுத்தணும். ஆக்சிலேட்டர் பிரேக் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் ரைட் லெக்கை மட்டும் தான் உபயோகப்படுத்தணும். லெஃப்ட் லெக் ரைட் லெக் ரெண்டையுமே மாற்றி உபயோகப்படுத்தினீங்கன்னா வண்டி கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும். அதை காரணத்தை கொண்டு மறந்துடாங்க, தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஏதாவது நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை பற்றி சொல்கிறேன். அண்டு மற்றும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிரைவர். பாய் பாய். ஓ டிரைவர்.